வேல்முருகன் விஜய் அவர்களை ஏதாச்சும் தப்பா பேசினாரா? ஒரே ஒரு காட்டு சொல்லுங்க வீடியோ. நான் எதுவும் தப்பா சொல்லலையே. வேல்முருகன் விஜய் அவர்களை ஏதாச்சும் தப்பா பேசினாரா? ஒரே ஒரு காட்டு சொல்லுங்க வீடியோ. கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான், நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னான், சொல்லட்டுமா? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். அப்பா யாருக்கால ஆத்தா யாருக்கால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை யாருக்கால ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிரிப்ட் கொடுக்கறத அனுமதிக்கிற. ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிரிப்ட் கொடுக்கறத அனுமதிக்கிற. ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிரிப்ட் கொடுக்கறத அனுமதிக்கிற. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா அதுல ஆக்சுவலா வேல்முருகன் என்ன தப்பா பேசினாருன்றது எனக்கு தெரியல. ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிரிப்ட் கொடுக்கறத அனுமதிக்கிற. இது தப்பே கிடையாது, 100% ஆதரிக்கிறோம். நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? சோறு தான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட அவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் அதான் இன்றைய தலைமுறையை கூட்டின்னு போயிட்டு நீங்க அங்க நிக்க வச்சு அவர்கிட்ட நீங்க சால்வ வாங்குறீங்க, அப்புறமா கட்டி பிடிக்கிற மாதிரி எடுக்கிறீங்க. ஏன் இன்றைய தலைமுறையை நீங்க இப்படி கெடுக்கிறீங்க? அரசியல்வாதிகள் கஷ்டப்பட்டு அரசியல் பண்றாங்க, அவர்கிட்ட அவ்வளவு பாசமா நீங்க போட்டோஸ் எடுக்கிறீங்களான்னா கிடையாது. உங்க ஐயா ஸ்டாலினை கட்டி பிடிச்சு ஒரு போட்டோ எடுத்து போடு பாப்போம். நீங்க எங்க வர்றீங்க? பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறவங்க வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஒரு நடிகன் பின்னாடி ஏன் போறீங்க? இது தப்பா? எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சொரணை இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிரிப்ட் கொடுக்கறத அனுமதிக்கிற. அண்ணன் வேல்முருகன் அவர்களே, அவங்கெல்லாம் 15-17 வயசு தான். இந்த மாதிரி அவங்கள பத்தி தப்பா பேசினா போஸ்கோன்ற கேஸ் கூட உங்க மேல பாயும். தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் விஜய் அவர்கள் குறித்தும் அந்த மாணவிகள் குறித்தும் அவருடைய பெற்றோர் குறித்தும் மிகவும் கீழ்த்தரமாக, அசிங்கமாக, ஆபாசமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி வேல்முருகன் அவர்கள் மீது போக்சோ சட்டம் போடப்பட்டிருக்கிறது. சாம்பார் ஆப் எனக்கு. எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. சரி, கூத்தாடிலாம் கேவலமானவனா? உதயநிதி யாரு? உதயநிதி யாரு? நக்கல்யா அவனுக்கு. கூத்தாடி கேவலமானவன் அப்படின்னா, கூத்தாடி அசிங்கமானவன், கூத்தாடினால இந்த நாட்டுக்கு பயனே இல்லை அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் யாரு? எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல, அதை காட்ட போறேன். அது என்னது? இது தேவாரம் திருவாசகமா, இல்ல பெரிய புராணமா, இல்ல அகநானூறு புறநானூற்று வரிகளா? என்னன்னு புரியல. திருக்குறள் எதுவும் எழுதியிருக்காங்க அதுல? அந்த வரிகள்ல என்ன? 10 தலை கொண்ட ராவணனா, அதான் என்னது? என்னது முழுசா டீட்டெயிலா பேச ஆரம்பிச்சோம்னா மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். இது கலாச்சார காப்பாளர்கள். என்ன இது? கலாச்சாரத்தை காப்பது. உதயநிதி ஸ்டாலினுடைய 14 படங்களும் கலாச்சாரத்தை காக்கிற படங்கள். எமில் சாக்சன், அப்புறம் அவ பேர் என்ன பேர், ஒரு 4-5 நடிகைகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட சேர்ந்து நடித்ததெல்லாம் கலாச்சாரத்தை காப்பது. மற்றவங்கெல்லாம் பண்ணுறது கலாச்சார சீரழிவு. இவர் தான் கலாச்சாரத்தை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு, செங்குத்த தூக்கி நிப்பாட்ட வந்திருக்காப்புல. அது என்ன இந்த கூத்தாடின்ற வார்த்தை? அண்ணன், நீங்க ஒரு கட்சி மூலமா இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கீங்களா? அந்த கட்சியில இப்போ தலைமையில இருக்கக்கூடியவர் ஒரு சில சினிமாக்கள்ல நடிச்சவர். பத்தி கூட தான் உங்க அப்பா நிறைய சொன்னாங்க. என்ன புதவாக்கற தண்டசோறு சோம்பேறினா அப்படிதானே? இந்த ஊர்லயே உங்களை மாதிரி நல்லவரை பார்க்க முடியாது, ரொம்ப பொறுப்பானவரு, தமிழ் உணர்வு உள்ளவருன்னு சொன்னாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த கட்சியில மூத்த தலைவருக்கு அடுத்த பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கியமானவர் பல படங்கள்ல நடிச்சு, சில படங்கள்ல ஹிட் ஆனவர், பல பெரிய பெரிய படங்களை தயாரிச்சவர். எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய்
ஊருக்கு போயிடலாம்ல. ஒரு எம்எல்ஏ சீட்காக 3 முறை கமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கடா. ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிப் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். தெரியல அவர் எந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்கிறார் எனக்கு தெரியல. வேல்முருகன் அவர்கள் எந்த பின்னணியில் அந்த கருத்தை சொன்னார் என்பது எனக்கு புரியவில்லை. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? +2 படித்த பெண்கள் 2 கிராம் தங்கத்துக்காக விஜயிட வந்து அதுவும் லிப் கிஸ் கொடுக்குறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு பேசுறோம்ப்பா. இன்னொன்று, அந்த பிள்ளைகள் எல்லாமே விஜய் மகளை விட சின்ன பிள்ளைங்க. விஜய்க்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு 50 வயசு ஆகுது. அந்த பிள்ளைகள் எல்லாமே 16 வயசு 15 வயசு பிள்ளைகள், 13 வயசு பிள்ளைகள். அந்த பெண்கள் வந்து அந்த குழந்தைங்க, அது பெண்கள் குழந்தைங்க, அந்த குழந்தைங்க வச்சு ஒரு அன்புல, அந்த அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் ஒரு 16 வயசு 17 வயசு பிள்ளை ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதனோடு அவர் வந்து கை ஒழுக்கிக் கொள்வதோ, இல்லை அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கொள்வதோ, இல்லை ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வந்து ஒரு இடுப்பை பிடிச்சி கட்டி பிடிக்கிறதோ, இதில் என்ன தப்பு இருக்குது? இது ஆபாசமாக எப்படி பார்க்க முடியும்? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. இந்த சினிமா கூத்தாடிக்கு போய் முத்தம் கொடுக்குறாருன்னு சொல்றாரு. அண்ணன் யாரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தா தலைவனும் சினிமால கொஞ்சம் கூத்தாடி இருக்காரு. பாப்போமா? ஏஞ்சலினா ஜோலியவே எங்க வச்ச அழகண்ணா, கல்லூரி பொண்ணுங்களுக்கு கனவு கண்ணதா. எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. பிள்ளைக்கு தாய பேர வச்சு பாரு, பரீட்சையில் எடுப்பாண்டா 100க்கு 100. இந்த வேல்முருகன் நாய்க்கு என்ன வந்துச்சு? வேல்முருகன் பேரை வச்சுட்டு, கடலோட பேரை வச்சுட்டு தப்பா பேசுறியே. நீ அக்கா தங்கச்சி மேல போட மாட்டா, உன் பொண்ணு மேல போட மாட்டாடா. பாரு, செருப்பால அடிச்சிட்டு நாய உன்ன நானு. எங்க அண்ணன் பேச அந்த பொறம்போக்கு நாய், அந்த எச்சக்கல நாய், பொறுக்கி நாய்க்கு இல்லாத பொண்டாட்டிய சொல்லி அவர் பேர் அசிங்கப்படுத்துறியாடா பாரு. பொண்டாட்டிய கட்டின பொண்டாட்டியே துரோகம் பண்ணிட்டு இடத்த அபகரிச்ச நாய். இவர் மக்களுக்கு நியாயம் நீதி தமிழகத்துக்கு வாழ உரிமை கொடுப்பாராம். அதனால தான் அந்த கட்சி பேரு தமிழக வாழ் உரிமை கட்சியாம். எனக்கு வாழ மனைவியா கட்டிட்டு எனக்கு வாழ உரிமை கொடுக்க சொல்லுங்க. திமுக எம்எல்ஏ பண்டுட்டி எம்எல்ஏ வேல்முருகன் அவங்களுடைய மனைவி நானு, முன்னாள் மனைவி நானு. இவெல்லாம் மாட்டினா ஓட்ட செருப்ப கைட்டு அடிப்பேன். சோறு தின்ற எதனா தின்றியாடா நீ? டேய், வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதுல இவ்வளவு பெரிய மீச? டேய், செருப்பால அடிக்கடா அவன. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எதுல வந்து அடிக்கடா? ஆகலாம் சொல்லுடா. நேற்று 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அதில் சில மணித்துளிகளை மட்டும் வெட்டி ஒட்டி விஜய் ரசிகர்கள் தங்கள் விஜயை பேசிவிட்டதாகவும், விஜய் ரசிகர்களை பேசிவிட்டதாகவும், பல்லாயிரக்கணக்கான மாணவிகளை பேசிவிட்டதாகவும், அவருடைய பெற்றோர்களை பேசிவிட்டதாக சொல்லுகிறார்கள். திரு விஜய் ரசிகர்கள் அவர்கள், நீங்க உங்க தலைவரை பார்க்க வந்த பெண் பிள்ளைகளையும் உங்களை நம்பி அழைத்து வந்த பெற்றோர்களையும் நான் சொன்ன கருத்தோடு நீங்க ஒப்பிட்டு அவர்களை கொச்சைப்படுத்துறதற்காக நீங்கள் தான் எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். ஆசிய பெற்றோராகிய தமிழ்நாட்டு மக்களிடத்தில் நாங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. பிளாஸ்டிக் ஓபன். முழுமையா அந்த காணொலியை பாருங்க, 1.25 மணி நேரம் காணொலியை பாருங்க. நான் தப்பாவே பேசல அப்படின்னு சொன்ன பிறகு அந்த 1.25 மணி நேரம் காணைய முழுசா உட்கார்ந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்கு தோணுது என்னன்னா, வேல்முருகன் அவர்கள் திட்டமிட்டு அந்த பெண்கள் மீது அவதூறு பரப்பியிருக்காரு. அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பையர்கள ஆத்தாயர்கள ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்கள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்கிப் கொடுக்கறது அனுமதிக்கிற உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. நான் விஜய பேசலையே, அந்த காணொலியை யாரோ வெட்டி ஒட்டி பரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் சொல்றாரு. இதெல்லாம் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற பழைய செருப்பால அடிச்சிருப்பாங்க. அதாவது தென்னாலி படத்தில் கமல் சொல்றல, நான் வாயை குவிக்க யாரோ பின்னாடி இது டப் பண்றாங்கோ, அதே மாதிரி வேல்முருகன் பேசும்போது யாரோ அதை வெட்டி ஒட்டி பரப்பிட்டாங்கன்றாரு. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு போல. எது முதல்ல யாரை நீங்க சொன்னீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவருடைய பெற்றோரை சொல்லியிருக்கீங்க. அவங்க யாரும் விஜய் கட்சிக்காரங்க கிடையாது. பெற்றோர் என்கிற பெயரில் டிக்டாக்கி விபச்சாரம் செய்கிற பெற்றோரை சொன்னேனே தவிர தமிழ்நாட்டில் படிக்கிற எந்த பெற்றோரையும் சொல்லவில்லை. கோபால் சைலண்டா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் வரக்காமலை போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor.
வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.